அதாவதுங்க அவருக்கு அபரிமிதமான மக்கள் செல்வாக்கு இருக்கு. எம்ஜிஆர் நான் சின்ன பையனா இருக்கும்போது ஹைஸ்கூல்ல படிக்கும்போது ராத்திரி 10 மணிக்கு வருவாரு, 9:30 மணிக்கு வருவாருன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ராத்திரி நாங்களாம் அங்கே போய் சாப்பிட்டுட்டு உக்காந்துட்டு இருப்போம். ஆனா மறுநாள் காலையில 9 மணிக்கு தான் வருவாரு. கூட்டம் கலையாது, அது வேற விஷயம். அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க, திருவாலங்காடுல பேசிட்டு இருக்காரு, வந்துருவார் தலைவர்னு. ஸோ அதனால வந்துங்க பிரபலமான தலைவர்கள் எப்பவுமே டைமை கீப் அப் பண்ண முடியாது. அவங்க டக்குன்னு வந்து இறங்கி நேரம் உட்கார முடியாது. நடுவில் ஒருத்தன் மடக்குவான். இப்போ ஒன்றும் வேணாம், நான் வந்து ஒரு சாதாரண தொழிற்சங்க தலைவர். நம்ம 4 பேர் இடத்துல போனால 2 பேர் கூப்பிட்டு பேசுறான். சார் போல இந்த பிரச்சனை இருக்கு சார், நான் சரி பாக்குறேன்பா வர 10 நிமிஷம் உடனே அந்த ட்ரெயினை விட்டுருவேன். அந்த மாதிரி நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நான் பார்க்க முடியாது, நிறுத்த முடியாது, காரை மேலே ஏற்றிட்டு வருவான்லாம் சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், அதாவது வந்துங்க தேர்தல் கமிஷன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க நீங்க, வாழ்த்துக்கள். தேர்தல் கமிஷன்றது அது என்ன வானகத்துல இருந்து தேவ தூதர்களா? அதுக்கு ஸ்டாஃபே கிடையாது, முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தேர்தல் கமிஷன்றது இங்க இருக்கிற மாநில அரசின் அதிகாரிகள் அவங்கள ஊழியர்களை வச்சுக்கிட்டு தான் அது வண்டியை ஓட்டி ஆகணும். ஏன்னா அது ஒரு அடாக் பாடி தான். தேர்தலும் போதுதான் அது லீவு. தேர்தல் முடிஞ்சதுன்னா அதை பரன்ல தூக்கி வச்சிருவாங்க. அது போல இந்த மாநில அரசுல தாசில்தாரா இருந்தவன், ஆர்டிஓ இருந்தவன், டெப்டி கலெக்டரா இருந்தவன், அதே சொம்புகள் திமுக சொம்புகள் தான் இப்ப எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கிறான். அதனால ஏதோ எலெக்ஷன் கமிஷன் அப்படியே தலைகீழ் மாற்றங்கள் வந்தாம இப்பதான் யாரோ சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி, தலைமைச் செயலாளர் மாத்திட்டு இருக்காங்க 1 by 1. அதனால வந்துங்க அது கூட பாருங்க, வெஸ்ட் பெங்கால்ல 800 பேர் மாத்திட்டாங்க. ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி எல்லாம். அது மாத்தி 20 நாள் கழிச்சு தான் இங்க கை வச்சிருக்கான். அந்த அம்மா அது கூட சொல்லிடுச்சு, மமதா திமுகவும் மோடியும் ஸ்டாலினும் மோடியும் உள்குத்தல இருக்கானுங்கன்னு. இப்ப அந்த அம்மாவுக்கு என்ன, அவங்களும் இந்தியா கூட்டணியில் தான் இருக்காங்க, ஸ்டாலினும் இந்தியா கூட்டணியில் தான் இருக்காங்க. இது என்ன அரசியல் காட்புடுது? எல்லாருக்கும் தெரியுங்க, உங்களுக்கு தெரியல. பாவம் மீடியால இருக்கிற உங்களுக்கு ஒண்ணு தெரியல, இல்லைன்னா தெரிஞ்சும் தெரியாத மேல பாசாங்க பண்றீங்க. பாஜகவோடு ரகசியமா உறவு வச்சிருக்குங்க திமுக. இல்லைன்னா இந்த 5 வருஷத்தை இவங்க இப்படி ஓட்டி இருக்க முடியாதுங்க. புரியுதுங்களா? கள்ள ஆட்டம் ஆடுறாங்க 2 பேரும். அப்போ விஜய் வந்து உறுதியா சின்சியரா இருக்காரு அவர் கொள்கையில. அதனாலதான் அவருக்கு இவ்வளவு சிக்கல் வருது, இவ்வளவு பிரச்சனைகள் வருது. காரணமே அவர் கொண்ட கொள்கையில உறுதியா நிக்கிறார், காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன்றாரு.